தைரியமா இருங்க. ட்ரிப்ஸை மட்டும் மாத்திடுங்க. ஓகே மேடம். அவங்களுக்கு இன்ஜெக்ஷன். இவதான் ஆர்டர் பாக்குற டாக்டர். டாக்டர், நான் துளசி, பேஷண்டோட அக்கா. சொல்லுங்க. இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலா தான் இருக்கு. குழந்தைய பத்திலாம் சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்க சொல்ல முடியும். ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு நான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். பணத்தை பத்தி பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் டாக்டர். சார், பணத்தை பத்திலாம் பிரச்சனை இல்ல சார். அவங்களோட சூழ்நிலைய சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? துளசி, துளசி, என்னமா அஞ்சலிக்கு என்னாச்சு? எப்படிமா இருக்காங்க? பயப்படுறதுக்கு அஞ்சலிக்கு ஒண்ணும் இல்ல, பதறாத. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ உட்காரு. ஐயோ ஐயோ, தலையா அடிச்சுக்கிட்ட வெளியில சுத்தாத புள்ளத்தாச்சி பொண்ணு 4 பேர் கண்ணு மாதிரி இருக்காதுன்னு கேட்டாளா அவ? இந்த பாவி கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், என் பொண்ணை விட்டுடுடா, அவ கூட சேராதன்னு. கேட்டானா இவன்? இப்ப நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு பத்தியா? நீ பண்ண கெட்டதெல்லாம் என் பொண்ணுக்கு வந்து சேர்ந்துருச்சுடா. ஏண்டா நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? ஏண்டா உனக்கு என் பொண்ணு என்னடா கெடுதல் பண்ணா? நீயே ஒரு கொலைகார, நீ எதுக்குடா அவளை கூட்டிக்கிட்டு சுத்துற? சும்மா இருமா. அத்தை, தயவுசெய்து அவனை திட்டாதுங்க. நீ கொஞ்சம் உட்காருங்க அத்தை. உட்காருமா. டேய், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடா போடா வெளியே. அம்மா விடு, நீ உட்காருமா. வா. புள்ள தாச்சி பொண்ணுடி அவ. இதுக்குதான் எதுவுமே வேணாம், அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருன்னு சொன்னேன். என்ன மதிச்சாளா? என் பேச்ச கேட்டாளா? இவன் கூட சேர்ந்து அவ என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கா பாரு. அம்மா மா ப்ளீஸ், நீ உட்காருமா. உட்காரு. ஒரு நிமிஷம். டாக்டர், என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு? என்ன நடக்குது? கொஞ்சம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுங்க. she is unconscious. கான்ஷியஸ் இன்னும் வரல. வந்த உடனே உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க. டாக்டர், பயமா இருக்கு. கடவுளே. மா, நீ உட்காரு. அழாதம்மா ப்ளீஸ். அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அஞ்சலி, அஞ்சலி, வெற்றி, அஞ்சலிக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். துளசி, அத்தை, அத்தை, ப்ளீஸ் அத்தை, என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் ஒதுக்கி வைங்க அத்தை. அஞ்சலிக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் சொல்லுங்க, அஞ்சலிக்கு என்ன ஆச்சு? எந்திரிங்க. அஞ்சலி, ஓடுங்க. அவங்களுக்கு டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னும் ஆகாது. கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். ஐயோ, அஞ்சலி, அஞ்சலி, டேய் 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 டேய், எல்லாம் ஒன்னால தாண்டா, எல்லாம் ஒன்னால தான். என்னையில இருந்து நீ அஞ்சலி லைஃப்ல வந்தியோ அன்னையில இருந்து பிரச்சனை தாண்டா. நல்லா இருந்தா என் அஞ்சலிக்கு என்கிட்ட இருந்து பிரிச்சு என் வாழ்க்கையில ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிட்டேன். என் அஞ்சலிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த இடத்துல உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. என்ன இங்க சத்தம்? இது ஹாஸ்பிடல்ல என்ன? டாக்டர், அஞ்சலி என்னோட வைஃப். டாக்டர், அவ நல்லா இருக்கால? இல்ல ஸ்பெஷல் டாக்டர் யாராவது வர வைக்கணுமா? சொல்லுங்க டாக்டர். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எவ்வளவு காஸ்ட்லி ஆனாலும் பரவாயில்ல, பெஸ்ட் டாக்டரை வர வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர். என் அஞ்சலிக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். எவ்வளவு பணமா இருந்தாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். அதெல்லாம் தேவையில்ல சார். நாங்க அவங்கள காப்பாத்திட்டோம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இடையில கொஞ்சம் பல்ஸ் ரேட் குறைஞ்சிருச்சு, அதனாலதான் பயந்தோம். இப்ப நல்லா இருக்காங்க. ஆனா ஆனா சொல்லுங்க டாக்டர். ஆனா என்ன சொல்லுங்க டாக்டர். அஞ்சலி கன்சீவா இருக்கா டாக்டர்? குழந்தைக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல? சொல்லுங்க டாக்டர். குழந்தைக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல? அஞ்சலியும் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல? டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. வாழ்க்கையோட
எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமாடா? அண்ணன் தம்பி சொந்தம் வந்தோன்னு யாருமே இல்லாம தனியா வளர்ந்தவன்டா நானு. எனக்குன்னு கிடைச்ச புது உறவுடா என் குழந்தை. என் குழந்தைக்காக நான் எவ்வளவு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என் குழந்தைக்கு எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் அழிச்சிட்டியடா. எல்லாம் உன்னாலதான்டா. டேய், உன்னாலதான்டா. உன்னை கொல்லாம விட மாட்டான்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். மகேஷ் வேணாம். நிறுத்துடா. அஞ்சலி 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 அஞ்சலி, ஏய், அஞ்சலி எப்படி இருக்க? அஞ்சலி, என்ன தொடாத. என்ன அஞ்சலி? என் பேரை சொல்ற அருகதை கூட உனக்கு கிடையாது. அப்படிலாம் சொல்லாத அஞ்சலி. உனக்கு எப்படி ஆனது தெரிஞ்சு நான் எப்படி துடிச்சேன் தெரியுமா? நீ ஓவர் நல்லவன நடிக்காத. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தானடா. அஞ்சலி, நான் என்ன பண்ணேன்?